ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் மில்க் புலாவ். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு கோகனட் மில்க் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோகனட் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் மில்கில் தான் குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த நாட்டு தக்காளி அண்ட் காரத்துக்கு நான் 3 to 4 க்ரீன் சில்லி ஸ்லிட் போட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த புலாவை பொறுத்த அளவில் பச்சை மிளகு காரம் தான். ஸோ உங்கள் ஸ்பைஸ் டாலரன்ஸ் தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வணக்கி விட்டுருங்க. நான் ஃப்ரோசன் பீஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 glasses ஆஃப் கோகனட் மில்க் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டம்ளர் பார்த்திங்கன்னா திக்கான அந்த ஃபர்ஸ்ட் கோகனட் மில்க் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அந்த கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் இல்லையா கோகனட் மில்க், அது சேர்த்துருக்கேன். இது கூட ஊற வச்சு ஜீரக சம்பாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சால்ட் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா டாப் அப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 15 to 20 minutes குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோகனட் மில்க் புலாவ் ரெடி. அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.